165 குழந்தைகளை கொன்னுட்டு என்னடா பெரிய போரு. ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு கடவுளை தவிர இங்க வேற எந்த தலைவர்களுக்கும் உரிமை கிடையாது. அமெரிக்கா ஈரான் வார்ல மொத்தமா செத்தவங்களோட எண்ணிக்கை நேத்து வரைக்கும் 555 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல 787 உயர்ந்திருக்கு. இன்னையோட 4 நாட்கள் போர் முடிஞ்சிருக்கு. இறந்தவங்களை எல்லாம் இறுதி ஊர்வலமா தூக்கிட்டு போறது வீடியோல பாக்குறதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க குடும்பத்தார் முன்னாடி நூத்துக்கணக்கான மக்களை புதைக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுல பெரும்பாலும் குழந்தைகள் தான் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அமெரிக்காவோட ட்ரம்ப் ஈரான் எனக்கு மொத்தமா சரணடையணும், இல்லைன்னா அவங்க மொத்தமா அழிஞ்சு போகணும்னு சொல்றாரு. ஈரான் தன்னோட நாட்டு பாதுகாப்புக்காக அணு ஆயுதத்தை உருவாக்க கேட்டதுக்கு அமெரிக்காவோட ட்ரம்ப் தான் பெரியவன், தன்னோட நாட்டோட பலம் தான் பெரியது, தனக்கு கீழே தான் எல்லாரும் அடிமைப்படுத்தி இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. தான் பெரியவன், தன்னோட நாட்டு பலம் தான் பெரியன்னு சொல்ற ஆளு நார்த் கொரியா மட்டும் உள்ள இறங்குச்சுன்னா அமெரிக்கா இந்த போர்ல இருந்து விலகி அமைதியா போயிடும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. இந்த கருத்துக்கு இந்திய மக்கள் ஒருபோதும் ஆதரவு கிடையாது. தயவு செஞ்சு இந்த பிரைம் மினிஸ்டர் ரிக்வெஸ்டா, ஈரானுக்கும் உங்களோட ஆதரவு வேணாம், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் உங்க ஆதரவு வேண்டாம். தயவு செஞ்சு நடுநிலையா நின்று இந்த போருக்கு அமைதியை நிலைநாட்ட வழிவகுத்தீங்கன்னா அதுவே பெரிய விஷயம். 3ஆம் உலக போர்னு ஒன்று நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தரமட்டமாகிறது அமெரிக்காவா தான் இருக்கும். அதை அடிக்கிறது நார்த் கொரியாவா தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்படி ஒவ்வொருத்தனும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டா இது நிற்கவே நிற்காது. தயவு செஞ்சு உட்காந்து பேசுங்க. ஸோ எல்லாமல்ல கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், மக்களை நீங்களும் வேண்டிக்கோங்க. ஸோ இந்த போர் சீக்கிரமாக முடியணும், மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.